வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க. ஆமாங்க, இதுக்கு பேர் பிரண்டைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்கன்றது நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம மூட்டு வலி, வாய்வு தொல்லை, அப்புறம் அதே போல் கால்சியம் சத்து எல்லாமே இதில் ஜாஸ்தியாகவே இருக்குது. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். இது கிடைக்கிறது அபூர்வம் தாங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போது நாங்கள் இதை பறித்து கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லி தான் நாங்கள் இது பறித்தோம். கிடைக்காம ரொம்ப தூரமாக போய் நாங்கள் தேடி பறித்து வந்ததுங்க. இந்த காம்பை இதே போல் கிள்ளி எடுக்கணும். ரெண்டாக முறிச்சுக்கோங்க. முறிச்சிட்டு 4 சைடும் தோல் போல் இருக்கும். அதை இதே போல் நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் இருக்கிறதுல நல்லது கொஞ்சம் இளம் சைஸில் உள்ளதான் நான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரம் வேகவும் செய்யும். இதே போல் சைடில் இருக்க அந்த தும்பு போல் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது கூட. வாய்வால் கஷ்டப்படுறவங்க இதே போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்களாம் இதை ரொம்பவே சாப்பிடலாம். பார்த்தீங்களா, நம்ம இப்போ எல்லாத்தையும் இதே போல் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 10 பல் பூண்டை நான் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதையும் இந்த பூண்டு கட் பண்ணியிருக்கோங்களோ அந்த சைஸில் தான் நம்ம இப்போ சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது லைட்டாக கையில் ஊறல் எடுக்கும். நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் கையில் தடவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன், அப்புறம் தான் எனக்கு லைட்டாக ஊறல் எடுத்து அதுக்கப்புறம் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடிசாக எடுத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கடாய் சூடாகினதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகினதும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலையை அதோட நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு இன்னும் நமக்கு பொரியலை, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நமக்கு கடுகு பொரிஞ்சு வர ஆரம்பித்து நம்ம 2 இனு கருவேப்பிலை இதோட சேர்த்தாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பூண்டும் வாயுவுக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ பூண்டும் நம்ம அதோட சேர்த்தாச்சு. நல்லாவே இப்போ ரெண்டையும் வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு உள்ளி கண்ணாடி பதம் அளவு வந்தாச்சு. பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் நமக்கு எல்லாம் வதங்கி வந்தாலும் சீக்கிரம் வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை உண்மையாகவே கிராமப்புறங்களில் தான் கிடைக்கும். இது இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் கண்டிப்பாக ஆன்லைன்லலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிடைக்குமா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நமக்கு எண்ணெய் இதில் இருக்கனால எண்ணெயில் விட்டு இப்போ பிரண்டையை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு நம்ம ஊற்றினாலே போதும். இது கொஞ்சம் பழம் புளினால இப்போ நல்லா நமக்கு கருத்து போய் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டையும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பிரண்டை நமக்கு நல்லாவே அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு. இன்னும் நல்லா வெந்து வரணும் பிரண்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுற புளியில் கொஞ்சமாக ஒரு 1/4 பங்கு அளவு தான் நான் விட்டுருக்கிறேன். விட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியில் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டாக எல்லா பக்கமும் நம்ம கிளியராக்கி உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரண்டை எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும். கொஞ்சமாக தேங்காய் துருவி இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம 2 நாள் வச்சாலும் கெடாது. இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சுருக்க தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக 2 சுற்று விட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம வச்சோம்னா நமக்கு அது ஒரு டேஸ்ட்டும் ஒரு மனமும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை அதோட சேர்த்துக்கலாம்.
1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்கிறேன். இதுக்கு ரொம்ப மல்லிப்பொடி சேர்க்கணும்னு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி சுண்டி நமக்கு தீயல் சைஸில் நல்ல கெட்டி தன்மையோடு வரும். இப்போ வந்து நமக்கு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கல. இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்து உப்பு இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நல்லாவே கொதி வந்துடுச்சு. அது வத்தியும் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ அழகாக வந்து பிரண்டை தீயல் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இது ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ நமக்கு பிரண்டை தீயல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒயிட் ரைஸோட கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டாலே போதும். இதுக்கு வந்து சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லை. இதிலே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.